குறைக்கப்படும் மின் கட்டணம், அமைச்சர் அறிவிப்பு. நாட்டில் கவனம் செலுத்தாத 14 துறைகளுக்கு வரி அறவீடு, ரஞ்சித் சியாம்பலப்புட்டிய தகவல். சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம், வைத்தியர் அர்ச்சனாவுக்கு பதில், ராஜீவ் நியமனம். ஆசிரியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரம், சுகயீன விடுமுறை அறிவிப்பு. மின்சார கட்டணம் குறைப்பு தொடர்பில் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் மின்சார கட்டணம் 30 வீதத்தால் குறைக்கப்படும் என கூறியுள்ளார். மேலும் இந்த கட்டண குறைப்பு எதிர்வரும் ஜூலை 18ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஜூலை மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் மின்சார கட்டணங்களை குறைப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டதாக மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்தார். இதன்படி முதல் 30 அலகுகளின் விலைகளை 2 ரூபாவினாலும், 30 முதல் 60 அலகுகளின் விலை 11 ரூபாவினாலும், 60 முதல் 90 அலகுகளின் விலை 12 ரூபாவினாலும், 90 முதல் 180 அலகுகளின் விலை 20 ரூபாவினாலும் குறைப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தார். இந்த கட்டண குறைப்பு தொடர்பில் இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு யோசனையை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். நாட்டில் இதுவரையில் கவனம் செலுத்தாத 14 துறைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி அவற்றிலிருந்து வரி அறவீடு செய்ய உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்புட்டிய தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், வரியை செலுத்தாமல் இருக்க எவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. வரி செலுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட்ட காலம் இதுபோன்று இதுவரை இருந்ததில்லை. கடந்த ஆண்டு 14 துறைகள் வரி செலுத்துவதற்காக கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என நாம் கொண்டு வந்தோம். பாரிய அளவிலான மேலதிக வகுப்புகள், தனியார் பாடசாலைகள், தனியார் மருத்துவ சேவைகள், பொறியியல் சேவைகள், நில அளவை சேவைகள் இந்த 14 உள்ளன. எனவே 14 மூலம் பதிவு செய்யப்பட்ட அனைவரின் வருமானம் குறித்தும் உள்நாட்டு வருமான வரி திணைக்களம் தெளிவான விசாரணை ஒன்றை நடத்தி வருகிறது என்றார். இதேவேளை அரச ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு அடுத்த வருட வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் தீர்வுகளை வழங்க முடியும் எனவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு கோரிக்கைகளை பூர்த்தி செய்வதற்காக அரசாங்கம் தற்போதைய பெறுமதிசேர் வரியை உயர்த்த வேண்டுமா என இலங்கை ஆசிரியர் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. மக்களின் வரிப்பணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழிவுகரமான செயல்களில் ஈடுபடலாம் என இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில், பொறுப்புமிக்க அமைச்சர்கள் எங்களின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கவில்லை. கடந்த மாதம் 26ஆம் தேதியன்று நாங்கள் சுகயீன விடுமுறை அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டோம். இதன்போது போலீசாரால் எங்கள் மீது நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மறுநாளும் பணிப்பகிஷ்கரிப்பை தொடர்ந்தோம். அரசு மற்றும் அரை அரசு அமைப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு தொழிற்சங்கமும் பணிப்பகிஷ்கரிப்புக்கு ஆதரவளிப்பதை நாம் அறிவோம் என்று கூறியுள்ளார். இதேவேளை தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக இன்று செவ்வாய்க்கிழமை காலை மற்றொரு சுகயீன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்கள் தீர்மானித்துள்ளனர். இந்தியா ஜம்மு காஷ்மீர் கத்துவா மாவட்டத்தின் மச்சேதி பகுதியில் இந்திய ராணுவ வாகனம் மீது பயங்கரவாதிகளால் தாக்குதல் நடத்தப்பட்டது. முதலில் கைக்குண்டுகளை வீசிய பயங்கரவாதிகள் அதன் பின்னர் சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் 5 வீரர்கள் உயிரிழந்ததோடு 6 வீரர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கத்துவா நகரிலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பத்னோட்டா கிராமத்தில் குறித்த இராணுவத்தினர் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. பயங்கரவாதிகளுக்கு எதிராக இராணுவத்தினர் பதில் தாக்குதல் நடத்திய போது பயங்கரவாதிகள் அங்கிருந்து தப்பி காட்டு வழியே தப்பி சென்றுள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் கூடுதல் படையினர் குவிக்கப்பட்டுள்ளதோடு தப்பி சென்ற பயங்கரவாதிகளை தேடும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு பதில் வேறொருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை வைத்தியர் கோபாலமூர்த்தி ராஜீவ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகராக ராமநாதன் அர்ச்சனா கடந்த மாதம் நியமிக்கப்பட்டிருந்தார். இதனை அடுத்து வைத்தியசாலையில் நடந்த ஊழல் மோசடிகளை அவர் அம்பலப்படுத்தியிருந்தார். இதன் காரணமாக வைத்தியசாலை அத்தியட்சகருக்கும் வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர்களுக்கும் முரண்பாடுகள் தோன்றியது. இதனை அடுத்து வைத்தியர் அர்ச்சனா வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட செல்வாக்கு காரணமாக வைத்தியர் அர்ச்சனா இடம் மாற்றம் வேண்டாம் என போராட்டம் நடத்தியிருந்தார். நேற்று சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பகுதியில் பெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தை நடத்த கொழும்புக்கு வருமாறு வைத்தியர் அர்ச்சனாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அவர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியிருந்தார். இந்த நிலையிலேயே வைத்தியர் அர்ச்சனாவுக்கு பதில் வைத்தியர் கோபாலமூர்த்தி ராஜீவ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
பிரபல தென்னிந்திய நடிகர் விஜய் தேவர்கொண்டா இலங்கையை வந்தடைந்தார். இவர் நடிக்கும் VT12 என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக அவர் நேற்று இலங்கை வந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை முழுவதும் பல்வேறு நகரங்களில் படக்குழுவினர் படப்பிடிப்பை நடத்த உள்ளனர். இதன்போது சில அதிரடி காட்சிகள் படமாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இலங்கை வந்த விஜய் தேவர்கொண்டாவுக்கு பலத்த வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கௌதம் தின்னுரியின் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்புகள் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும்.